சண்டே நைட் போன தடவை பிரியாணி நான் குக்கரில் ஹீட் பண்ணேன் இல்லையா? அப்போ வந்து ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க இது எப்படி சூடு பண்ணுறது அப்படின்ட்டு. என்ன பண்ணுவேன்னா, இப்போ காலையில் பிரியாணி பண்ணிட்டோம், நைட்டு மறுபடியும் அது வேணும்னு குழந்தைக்கு ஆசைப்படுவாங்க, நாமளுமே அப்படித்தான். ஸோ அந்த டைமில் குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிரியாணியை ஒரு கப்பில் ஃபில் பண்ணி இந்த மாதிரி மூடி ஒரு 2 விசில் விட்டு இறக்கினேன் அப்படின்னா அப்போ தான் புதுசாக செஞ்ச பிரியாணியாட் இருக்கும். இது பிரியாணிக்கு மட்டும் இல்லை, ஒயிட் ரைஸ் கூட நீங்கள் சூடு பண்ணணும்னா இந்த டெக்னிக் யூஸ் பண்ணிக்கலாம். இதைவே இட்லி பாத்திரத்துலேயும் நம்ம பண்ணலாம். ஆனால் என்னன்னா கேஸ் கொஞ்சம் வேஸ்ட் ஆகும், ரொம்ப நேரம் ஆகும் அது ஹீட் ஆகிறதுக்கு. ஸோ நைட்டு டின்னருக்கு வந்து நம்ம வீட்டில் பிரியாணி தான் அன்னைக்கு. அப்புறம் கொஞ்சம் பாட்டில்ஸ் எல்லாம் இருந்தது, இந்த ஆயில் பாட்டில் எல்லாம் க்ளீன் பண்ணாமே அதில் வந்து கொஞ்சம் அரிசி விம் அப்புறம் நல்ல சூடான தண்ணி ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அந்த பிசுபிசுப்பே இல்லாமல் போயிடுது. இந்த டெக்னிக் வந்து யூடியூப்பில் நான் பார்த்துருந்தேன். நீங்களும் வேணாலும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.